புதிய ஆண்டுகளை காலடி எடுத்து வைக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. 2026 நுழைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் புதிய மனிதனாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எங்களை புதியவனாக மாற்றினீங்களேப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டு எங்களுக்கு ஒரு நன்மையின் ஆண்டா, ஆசீர்வாதத்தின் ஆண்டா, பலவீனங்கள் இல்லாத ஆண்டா, தரித்திரம் இல்லாத ஆண்டா எங்களை நடத்துங்க. நாங்கள் கண்ட துக்கத்துக்கு பதிலாக, நாங்கள் கண்ட துன்பத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக இந்த ஆண்டுல நன்மையை காண, நாங்கள் நன்மைகளை காண, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஜெபத்தோடு துதியோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் காலடி எடுத்து வைத்தார்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ எங்களுக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தரோடு நாங்கள் இந்த புதிய ஆண்டை துவங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களோடு நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், ஹalleluya. நன்றி அப்பா. புதிய ஆண்டை காணப்படுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டிலும் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன் இந்த ஆண்டிலும் எங்களை நடத்தினப்பா. புதிய கிருபைகளால, புதிய ஆசீர்வாதங்களால, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் தந்தைகளை நடத்துங்க. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீங்க அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஹalleluya. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். ஹalleluya. கடந்த ஆண்டு ஆண்டவர் இயர் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படின்னு நமக்கு தந்தாங்கல்ல, நிறைவாய் நடத்தினார். ஆமாவா இல்லையா? இந்த ஆண்டுல ஆண்டவர் இயர் ஆஃப் ரீபில்ட், என்னை மீண்டும் கட்டுகிறார். ஹalleluya. என்னை திரும்ப கட்டி எழுப்புகிறார். நான் பழையபடி இடிந்து போய் இருக்கிறவனாக அல்ல, ஆண்டவர் என்னை கட்டி எழுப்புகிறார். ஹalleluya. நான் உதவாதவனாக இருக்க போகிறதல்ல, ஆண்டவர் என்னை உதவக்கூடியவனாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹalleluya. இந்த பாடலாமா? ஒரு சில பாடல்கள் நம்ம பாடலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். எப்போ ஆரம்பிக்க போகுது? எப்போ? இப்ப ஆரம்பிக்க போகுது. ஹalleluya. பாடலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்கள்
வானம் பூமி ஒழித்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னை துவக்கி எனக்கு நிறைவாய் முடிப்பாரே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. உச்சியெல்லாம் தூண்டியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், காலை வந்தால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுமே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. இப்பதான் ஆரம்பமே, இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே.
புதிதாக கட்டி எழுப்பும் ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஆண்டவர் புதிதாக உடைந்து போன சூழ்நிலைகள் இருக்கலாம், இழந்ததை மீட்டெடுக்கவும் வாழ்க்கையை புதிதாக கட்டி எழுப்பவும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஏசாயா 58ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இது நிறைய டிரான்ஸ்லேஷன்ல எப்படின்னா திரும்பி கட்டுவார்கள். ரீபில்ட், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கு, your people will rebuild the ancient ruins அப்படின்னு போட்டிருக்கு. நீ உங்களுடைய மக்கள் திரும்ப ரீபில்ட், பழைய காரியங்களை திரும்ப கட்டுவார்கள். உன் மக்கள் பாலடைந்து இடிபாடுகளை திரும்ப கட்டுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26 அந்த 25வது வசனத்துக்கு மேல எப்படியா போட்டிருக்கு, மீண்டும் புதிதாக கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீண்டும் புதிதாக கட்டப்படுகிறார். பாடலாம் அந்த பாடல் இப்படியா சொல்லுது, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு, ஜீவ தண்ணீரா இருக்கிறாரு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாக தேற்றுகிறாரு, சமூகத்தால நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டும் ஆண்டவர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவர், தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர் அவர் ஒருவர்தான். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே,
ரீபில்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோவேல் 2:25-26 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் சொல்றாரு. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் திரும்ப அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் இழக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு ஈடாக உங்களுக்கு ஈடு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. I will repay you. I will compensate the years what you have gone through. திரும்ப கொடுப்பேன், நான் திரும்ப கொடுப்பேன். I will rebuild. I will rebuild. நான் மீண்டும் கட்டுகிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் அப்பா உங்களுடைய பிரச்சனத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. யெகோவாவை செய்யணும், எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன். யெகோவா சமயம் எங்களை ஆதரவு செய்யப்பா. நீ இல்லாமல் ஒன்றும் இல்லப்பா. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரப்பா. நன்றி ஆண்டவரே. யெகோவாவை செய்யணும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயம் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா செய்யணும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயம் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் பேரிலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் பேரிலிருந்து விலகும். யெகோவா செய்யணும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயம் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா செய்யணும், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயம் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்பா, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல்
கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்து இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சதா கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே ஓ விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சதா கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே கலங்கின என்னை கண்டு கடலில் நடந்து வந்து காற்றை கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க கலங்கின என்னை கண்டு கடலில் நடந்து வந்து காற்றை கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து நின்னீங்க என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே மனுஷனுடைய கைகளிலும் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஓ விட்டு கொடுக்கலையே சதா கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே கல்லெறியும் மனிதன் முன்பு கரைபட்ட வாழ்க்கை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க கல்லெறியும் மனிதன் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில அக்கினியின் தீர்ப்பாக ஆதரித்தீங்க என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க
எப்படி கடந்த ஆண்டு நடத்தினாரோ அதே போல உண்மையுள்ளவராக நம்பத்தக்கவராக இருந்து உங்களை நடத்த போகிறார். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழியிலே என்று நடத்து. ஆமாங்க, இந்த ஆண்டும் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழியிலே என்று நடத்தக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் சகலமா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், காய்களை வளைத்து நீங்களாக்கி விடுவீர். கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், காய்களை வளைக்கு நீங்க கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுங்கப்பா. தடுமாறு போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை சொல்லுங்களா, நான் தடுமாறு போதெல்லாம், ஆமாப்பா, நான் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையா மறுபடியும் சொல்லமா, தடுமாறு போதெல்லாம், தடுமாறு போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறு போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன்,
I will compensate, I will repay you. உங்களுக்கு ஈடாக செய்வேன். நான் மீண்டும் புதிதாக கட்டுகிறேன். I will rebuild you. திரும்ப கட்டுகிற தேவன். உடைந்த வாழ்க்கை தேவன் மீண்டும் கட்டி எழுப்பும் ஆண்டு. இழந்ததை திரும்ப பெற மறுபடியும் எழுப்பும் காலம் இது. பழைய சேதங்களை சரி செய்து புதிய தொடக்கத்தை கொடுத்து புது பிறப்பை தந்து ஆண்டவர் புதிய ஆண்டுக்குள்ள மீண்டும் கட்டி எழுப்பும் ஆண்டு, மறுசீரமைக்கும் ஆண்டு, புதுப்பித்து மீண்டும் என்னை கட்டி எழுப்பும் ஆண்டு. எஸ் லார்ட், எங்களை கட்டி எழுப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டுல எங்களை நடத்துறீங்களே, இந்த ஆண்டு எங்களை நடத்துங்கப்பா. ரீபில்ட் பண்ணுங்க, கட்டி எழுப்புங்க. இந்த கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதான வெள்ளியை எங்களோடு இணைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஆண்டிலே புதிய முகங்களை, புதிய முகம் இல்ல, பொழிவோடு இருக்கிறவங்களுடைய முகங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டாண்டு காலமாய் நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அவருடைய கரம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தமும் நம்மை நடத்தி போதித்து நம்மை நடத்துகிற தேவன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு புது வருஷத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு தட்டு தட்டி, புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லமா? Right. It's really joy. இல்ல, இவ்வளவு பெரிய சந்தோஷம். இது நமக்கு மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க என்னன்னா, நைட்டு 31ஆம் தேதி நைட்டு தூங்கிட்டு 1ஆம் தேதி எந்திரிச்ச உடனே அப்படி எல்லாம் மாறிடுச்சு, அங்கிருந்து கதவு தட்டுற சத்தம் கேட்கும், அதே கடங்காரம் வரும். ஹல்லேலூயா. ரைட். என்ன, எதுவும் மாற போறது இல்லை. ஆனா நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 31 வரைக்கும் இருந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட புதிதாக இருக்க போகிறார். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றும் வரையிலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எவ்வளவு வருஷங்கள் வந்துட்டு போனாலும் அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு கொடுக்கவே போறதில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்களில ஆண்டவர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றுவதற்காக இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் என்னை பிரவேசிக்க செய்திருக்கிறார். Hallelujah. I just entered inside the new year just to fulfill the desire of my God. தேவன் என்னை செய்ய நினைத்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குட்டி பிள்ளை பொம்மை, என் பேர பிள்ளைங்க எல்லாம் செய்வாங்க, நிறைய காரெல்லாம் செய்வான். அதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவன் செய்யற அந்த கார் மேலேயே இருக்கும். கிளே அங்க வைப்பான், அது வைப்பான், இங்க லைட்டு என்னடா பண்றான்னு பார்த்தா கடைசி முடிக்கும் போது பார்த்தா பியூட்டிஃபுல் கார் இருக்கும். சரியா? நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆக்டர் அதை செய்யும் போது அவனுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த கார் மேலேயே தான் இருக்கும். அந்த கார் மேலேயே இருக்கும். அதுக்காக படிப்பான், அதை செய்வான், அப்படியே செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, முழு எண்ணத்தோடு கவனத்தோடு நம்ம மேல அவர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றும் போகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்து முடிக்கும் போது நான் ஒரு அழகான சிற்பமாய் மாறப் போகிறேன். ஹல்லேலூயா. I'll be the masterpiece. Everybody will see me. Wow. ஹல்லேலூயா. எப்படி சொல்ல போறாங்க, என்ன பார்த்து வாவ் நேர்த்தியா இருக்கிறது. அதே விதமான நேர்த்தியான நன்மையை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம பழைய வருடத்துல நம்ம பார்க்கும்போது இருளை பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்ல? என்னது, சிம்சனுடைய வாழ்க்கையில நம்முடைய கண் இருளாய் இருக்குமானால் முழு சரீரமும் இருளாய் போகும். நம்மள இந்த புது வருஷத்துக்குள்ளாய் வரும்போது கர்த்தர் நம்மை இருளை நீக்கி வெளிச்சத்துக்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களோடு கூட என்ன செய்யறாரு,
ராபோஜனம் பண்ணுகிறார், கடைசி ராபோஜனம். அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? யூதாஸ் காரியர் ஆண்டவரை விட்டு வெளியேறி செல்கிறான். எதற்காக? அவரை காட்டி கொடுப்பதற்காக. நல்ல கவனிக்கணும், காட்டி கொடுக்கிறதுக்காக அங்கிருந்து வெளியில போறான். பைபிள் அழகா போட்டிருக்கு. அப்போ அது இருளா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பல அர்த்தங்கள் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரை விட்டு வழி விலகி போனான் யூதாஸ். அவன் வெளியே போன போது அந்த நேரம் இருளாய் இருந்தது. இன்னைக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். நீ ஆண்டவரை விட்டு நீ விலகி போகும்போது இருள் வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இருள் உனக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது. ஆனால் யாக்கோபு அவன் என்ன செய்யறான்? அவன் தேவ தூதனோடு கூட ரசூல் பண்ணிட்டு, அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? நான் யாக்கோபு அப்படின்றான். நான் நீ எத்தனை இல்லப்பா, இஸ்ரவேலா மாத்திட்டேன்னு சொல்லி ஆண்டவரோட பேரை மாத்திட்டு அந்த நேரத்துல பார்த்துமா அது விடியலா இருந்ததுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு புதிய விடியலா இருந்தது. யாக்கோபு எப்பொழுது தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ஒரு எத்தனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் அங்க சொல்லும் போது ஆண்டவருடைய பேரை மட்டும் மாத்தலையா, அவனுடைய அங்க வெளியே வந்த போது அது ஒரு எப்படி இருக்குது? புதிய விடியலா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய விடியல் நம்ம எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய விடியலுக்காகவே தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் என்னை பிரவேசிக்க செய்திருக்கிறார். நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில என் இருளை நீக்குவது மட்டுமல்ல, அவர் என்னை பிரகாசிப்பிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ இனி இருளில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில ஒளி உதிக்க செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். அதனால என்ன நடக்க போதா? ராஜாக்கள்லாம் உன்னை தேடி வர போறாங்க. ஹல்லேலூயா. கை தட்டலாமா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ராஜாக்களை உன்னிடத்திலே அவர் அழைத்து வர போகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் சிறுமைகளை நீக்கி உன் வாழ்க்கையில கனத்தையும் மேன்மையும் தேவன் தர போகிறார். ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? நான் தேவனோடு கூட இருக்கும் போது. ஹல்லேலூயா. அவரோடு கூட நான் இருக்கும் போது அவர் என்னை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் அப்படியாகவே நம்மை பிரகாசிப்பிக்க செய்து அவர் ராஜாக்களின் மத்தியில உன்னை ராஜரீகம் பண்ண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. He is going to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஒன்னும் செய்திக்குள்ள வரவே இல்லை. சரியா? ரெண்டு பேரு பரலோகம் போனாங்களாம். இறந்து போய் பரலோகம் போனாங்களாம். ஒன்னு பஸ் டிரைவர், ரைட்? பஸ் டிரைவர், ரொம்ப வேகமா ஓட்டக்கூடிய பஸ் டிரைவர், ரைட்? அவர் ஓட்டும் போது அவ்வளவு பயங்கரமா இருக்குமா, அவ்வளவு வேகமா ஓட்டக்கூடிய ஒரு பஸ் டிரைவர். இன்னொரு ஒருத்தர் என்னன்னா ஒரு பாஸ்டர், ஒரு போதகர். ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? மரித்து அங்க போனாங்க, பரலோகத்துக்கு போனாங்க. கேட்ல பேட்டர் கேட்டாரு, சரி உள்ள வரிய உங்களுடைய ஜீவ புத்தகத்தினுடைய பேர் பார்க்கணும் அப்படின்னு. பார்த்தா பாஸ்டர் பேர் இல்ல, அந்த பஸ் டிரைவர் பேர் மட்டும் இருந்துதான். ஒரே ஆச்சரியமாச்சு. உடனே கேட்டாங்களாம், ஐயா நான் இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணேன், என் பேர் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த தேவதூதன் சொன்னா, அதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க நிறைய ஊழியம் பண்ணீங்க, ஆனா ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நீங்க என்ன செஞ்சீங்க? வரம்புல எல்லாரும் என்ன செஞ்சீங்க? நல்லா தூங்க வச்சீங்க. எப்படி? நீங்க பேச மேல ஏறினோடனே எல்லாருக்கும் ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்த மாதிரி என்னாச்சு? நல்ல தூக்கம் வந்தது. ஆனா அந்த பஸ் டிரைவர் ஓட்டும் போது என்ன செஞ்சாரு? ஒவ்வொருத்தரும் பயத்துல என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாருக்குள்ளயும் என்ன செஞ்சிச்சு? ஜெப ஆவியை இவர்தான் தந்தாருன்னாங்களா. தயவு செஞ்சு மேல போகும்போது எனக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. தூங்கிறாதீங்க. சரியா? தூங்க மாட்டீங்கல்ல?
தூங்க மாட்டீங்கல்ல? ஓகே. ஒரு பாட்டி கிட்ட பேத்தி கேட்கலாம், பாட்டி சொன்னாலாம், நீங்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க ரொம்ப ஆன்டிக் ஆயிட்டீங்க, ரைட்? ஒரு ஆன்டிக்னா என்ன? பழமையான ஒரு பொருள் ஆயிட்டீங்க, ரைட்? நீங்க ஆன்டிக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஆன்டிக் தெரியும்ல, அது ஆன்டிக்னு சொன்னா ரொம்ப பழசு. எல்லாத்தையும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இப்போ விரும்பி ரொம்ப காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்காகவே பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ நீங்க ஆன்டிக் பொருள் ஆயிட்டீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பாட்டி கிட்ட சொன்னாலா? பாட்டி அவங்களை பார்த்து சொன்னாலா, ஐ மே பி ஓல்ட் அண்ட் ஆன்டிக் பட் ஐ எம் வெரி ப்ரெஷியஸ். எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஒருவேளை வேஸ்ட்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனா நான் மதிப்புக்குரியவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க முதுமையை தவறாக நினைக்கலாம், முதுமையை ஏளனமாய் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், பல நேரங்களில் நம்முடைய முதுமையை பற்றி என்ன செய்யலாம், பலர் தவறான கருத்துக்களை பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முதுமையிலே உன்னை தூக்கி சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 46ஆம் அதிகாரம். இந்த வருஷ வாக்குத்தத்த வசனம் அதுதான், 3-4 வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததி மீதியிருக்க சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம் என்ன என்று சொன்னால், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வயது முதிர் வயது வரையிலும் அவர் என்ன செய்யறாரா, என்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. முதல் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாமா? வாசிங்க. முதல் 2 வசனம். பனியும் நேர்கோ புனியும் அவைகளின் விக்கிரங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். ஓகே, இங்க நான் வாசிக்கும் போது 2 முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம். பேல் நேபோ. பேல் நேபோ அப்படின்னா என்னன்னு சொன்னா, அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடியதான தெய்வங்கள் அது எப்படி இருக்குமா, அது பணியும் அது குனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பேல் நேபோ எப்படியா அதை செஞ்சு அதை என்ன செய்வாங்க, சுமந்து கொண்டு பல இடங்களிலே செல்லுவார்கள். அந்த பேல் நேபுவானால மக்களுக்கு எந்த விதமான பலன் இல்லை. ஆனால் அந்த தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிறதான அந்த காரியம் அது நடப்பதற்கும் அது செயல்படுவதற்கும் யார் தான் வேண்டி இருக்கு? மனுஷங்க தான் வேண்டி இருக்கு. எனக்கு அருமையானவங்களே, இந்த வசனத்தை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்க ஆண்டவர் மிக அழகாக வேறு பிரித்து காண்பிக்கிறார். நாம் அநேக நேரங்களில் அந்நிய தெய்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாரமாக மாறி போகிறது. இன்னைக்கு அந்நிய தெய்வங்கள் ஒருவேளை விக்கிரங்களை பத்தி நம்ம யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான விக்கிரகத்தை போன்றதான அநேக காரியங்கள் எனக்குள்ளாக பாரமாய் போகிறது. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், எனக்குள்ளாக நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான முதலிடத்தை நான் என்னுடைய சுயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம பார்த்தோம்ல, என்ன லூசிபர் என்ன செய்தான், அவன் தன்னுடைய பெருமையினால விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இன்னைக்கு அப்படியாக நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்யறோம்? என்னுடைய சுயத்திற்காக, சுய பெருமைக்காக, என்னுடைய சுயத்திலே நான் முயற்சி செய்து மேல் வர வேண்டும் என்பதற்காக பலரை அழித்து நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே முயற்சி செய்கிறோம். இப்படி எல்லாம் செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆயிருந்தா, நான் அடிமைப்பட்டவனாக, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடிக்கு அடிமையாய் மாறி போகிறேன். ஆனால் நம்முடைய தேவனோ என்ன செய்கிறாரா? அவர் என்னுடைய முதிர் வயதுல என்னை ஏந்தி தப்பு வைத்து என்னை சுமந்து செல்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இதோடைய மூல அர்த்தம் என்ன போடப்பட்டிருக்குன்னா, தாங்குவேன் என்பதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டம்பிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க? நிறைய பொருட்களை சுமந்து செல்கிற கழுதையின் மேல நிறைய பொருளை என்ன செய்வாங்க? அப்படியே மேல திணிக்கிறது போல என்ன செய்வாங்களா? அந்த காரியம் தான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் அவர் மேல் வைத்து விடும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் நான் அதை சுமந்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. I will bear all your problems. உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் அதை நான் சுமந்து கொள்வேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இன்னைக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில எத்தனை நேரங்கள் கண்ணீரோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, ஏன் உன் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் என்று சொல்லி பல நேரங்களில் கண்ணீரோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை விசாரிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் என்ன செய்? அவருடைய பாதத்தில் நீர் வைத்து விடும் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடும் போது மீதி எல்லாம் என்ன செய்யுமா? கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை லேப்ல கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவதற்கு கொடுப்போமானா, அதை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இவ்வளவு தண்ணி இருக்கு, இவ்வளவு உப்பு சத்து இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு சீரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுப்பாங்க. ஆனா யாருக்கும் அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதனையை சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் உடைய கண்ணீரின் வேதனையை காண்கிற தேவன் அவர். உன் கண்ணீருக்கு பின்பாய் இருக்கிற கதையை அவர் அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படாத, உடைய கண்ணீரை நான் துடைக்கும்படியாகவே நான் வந்தேன். நீ உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ என் பாதத்துல வைத்து விடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அருமையானவங்களே, எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்றி அதை முழுவதுமாய் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் உன்னுடைய பிரச்சனைகளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிரச்சனை உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க பொறுப்பேற்றுக்கீங்கன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனை இல்ல. யாருடைய பிரச்சனை? யாருடைய பிரச்சனை? அவருடைய பிரச்சனை. இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் எனிமோ. இந்த பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனை அல்ல, அது எல்லாம் என்ன அவருடைய பிரச்சனையாக மாறி போகும். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நம்மை தாங்குகிற தேவன், உடைய குறைகளை, கஷ்டங்களை, பாரங்களை தாங்குகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் அவர் பாதத்தில் வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏந்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. I will sustain you. உன்னை ஏந்துவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு கடந்து போகுதல்ல,
உன் வாழ்க்கையில தொடர்ந்து உன் வாழ்க்கையில செயல்படுகிற தேவனாக அவர் உன்னோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்களில் அவர் பலனை தந்து அவர் உன்னை பலப்படுத்தி அவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்தும்படியாக விரும்புகிற தேவனாக இருக்கிறார். He is a God who wants to sustain with you. உன்னோடு கூட அவர் இணைந்து செயல்படும்படியாக உன்னை ஏந்தி சுமக்கும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரி, நமக்கு நல்லா தெரியும், எலிசாவை பற்றி தெரியும். அவன் என்ன செய்யறான், அங்க இயேசுபலுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் பயந்து போய் என்ன செய்யறான், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவரே போதும் சுவாமி, என்னை கொன்று போடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில என்ன செய்யறாரு, ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அங்க தீர்க்கதரிசியை ஏற்படுத்தும்படியாக தேவன் அவனை உருவாக்கி அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நித்தமும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில கூட தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னை தாங்குவது மட்டுமல்ல, உன்னை ஏந்தி சுமப்பேன் என்று சொல்கிறார். I will sustain you, I'll be with you. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்கிறார். உடைய பலவீனங்கள், உடைய சுகவீனங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய பலன் பரிபூர்ணப்படும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், பவுல் சொல்லும்போது சொல்றான், என்னுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் என்ன செய்யுமா, பூரணப்படும் என்று சொல்கிறார். பூரணப்படும் என்று. அதனால என்ன சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்றேன், மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டம் வந்தா அவருடைய பலன் பூரணப்படும் ஐயா. நான் அதனால கஷ்டத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல, அவருடைய பலனுக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட உங்களுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில கூட அவர் உனக்கு தாங்கும்படியாக மட்டுமல்ல, உன்னை ஏந்தி சுமக்கும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணப்படும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிக்கும் வரையிலும் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட போவதே இல்லைன்னு சொல்றாரு. I will never leave you. எதுக்காக? உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைச்சதை முடிக்கணும்பா. உன் வாழ்க்கையில நான் செய்ய நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும். அது வரையிலும் உன்னை ஒருபோதும் நான் விட போவதில்லை. நீ நரைமயிரானாலும் நான் உன்னை விட போவதில்லை. ஹல்லேலூயா. You may be old. நீ ஒருவேளை நீ வயசாச்சுன்னு சொல்லி நினைக்கலாம், ஆனாலும் உன் மேல இருக்கிற நோக்கத்தை செய்து முடிக்கிற வரையிலும் நான் விட போவதில்லை. உன்னுடைய பலவீனத்துல அவருடைய பலனை தந்து அவர் தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன செய்யறாரு, அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். He is a God who is going to deliver me. என்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனையில அவர் உன்னை சுமந்து செல்கிற தேவன் மட்டுமல்ல, உன்னோடு கூட இணைந்து அவர் உன்னை ஏந்தி சுமக்கிற தேவன் மட்டுமல்ல, உன்னை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியில உனக்காக நின்று அவர் யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்களை கொண்டு போய் அக்னி சூளையில போட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க முடிஞ்சிச்சு கதைன்னு சொல்லி. ஆனா அங்கதான் ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அங்க அவர் மத்தியில தேவனாகிய கர்த்தர் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீ எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் சரி, உன்னோடு கூட இணைந்து பயணிக்கிற தேவன் நமக்காக உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில உனக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். தாவீது கோலியாத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சிறுவன் அவன் தாவீது, அவனை பார்த்து அவன் கோலியாத் ஏளனம் செய்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு துணை நின்று அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த தேவனுடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்.
சுவாமி இந்த ஆண்டு என்னை நீ நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகையின் மேல இருக்கட்டும், என் குடும்பத்தில் உங்களுடைய ஆளுகை வேணும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என் குடும்பத்தை நடத்திட்டும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்தை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்வ வல்லமை உள்ளவர் நாம் பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியை இன்னைக்கு அந்த தீர்மானத்தை செய்வோம். அப்பா, உங்களுடைய கரத்துல என் குடும்பத்தை, என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் ஆளுகை செய்யும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னோடு கூட வாரும் சுவாமி. நித்தமும் உடைய சமூகம் என்னோடு கூட இருக்கட்டும் சொல்லி நம் ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துவது மட்டுமல்ல, நமக்கு ஜெயத்தை தர காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த தேவனுடைய கரத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், மாற்றமில்லாத உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். He is unchanging faithful God. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ள தேவன். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் தன்னுடைய சந்ததி முழுவதுமாக அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். அது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்தது நாம நடத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியே, தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. அவர் என்னை பலப்படுத்தும்படியான அவர் பலனுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த பலனுள்ள தேவனை நாம் சார்ந்து கொண்டு, அப்பா நான் உண்மை சார்ந்து இருப்பேன் சுவாமி, இனி என் வாழ்க்கையில நீரே எல்லாம் ஆண்டவரே, என் குடும்பத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரமனை தாங்கி ஏந்தி சுமப்பதை, வெற்றியை தந்து நம்மை நடத்துவதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை எனக்கு முதிர் வயதானாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பலனை நாம் காண போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பீச்ல ஒரு ஆள் நடந்துட்டு இருந்தானா, நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஜாலியான சிச்சுவேஷன். அவனும் ஆண்டவரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அவன் திரும்பி பார்க்கும்போது அங்க 4 கால் தடம் தெரிஞ்சுதான். 4 கால் தடம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னானா, ஏசப்பா எவ்வளவு சந்தோஷம் சுவாமி, நீங்களும் என் கூட நடந்து வரீங்க, 4 கால் தடம் தெரியுது, என் கால் தடம் அடுத்து உங்க கால் தடம், ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா, நீங்க என் கூட நடந்தே வர்றதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். போக போக அப்படியே இருட்டாயிடுச்சு. அங்க நிறைய சவுக்கு மரங்கள்லாம் இருந்தது. அதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் கலக்கம் வந்தது, கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்ச் எடுத்து திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல 2 கால் தடம் தான் இருந்ததா. அவன் உடனே ரொம்ப வருத்தப்பட்டானா, ஏசப்பா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா, 2 கால் தடம் தான் இருக்கு ஏசப்பா, நீங்க எங்க போனீங்க, கஷ்டமான நேரத்துல என்ன விட்டுட்டு போயிட்டீங்களான்னு சொல்லி அவன் குழம்ப ஆரம்பிச்சானா. குழம்ப ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் அவன் பார்த்து சொன்னாரா, மகனே நல்லா பாரு, அது உன் கால் தடம் இல்ல, என்னுடைய கால் தடம். ஹல்லேலூயா. என்னுடைய கால் தடம், நான் உன்னை தூக்கி சுமந்து நடந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என் கரங்களுக்குள்ளாக இருக்கிறாய், நீ ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கால் தடம் உன்னுடைய கால் தடம் இல்ல, என்னுடைய கால் தடம் என்று சொன்னாராம். அதே தேவன் இந்த நாள்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்கி ஏந்தி சுமக்க போகிறார். ஹல்லேலூயா. தண்ணீரின் வேளையில அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்த போகிறார். உனக்கு முன்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஜெயம் தர அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம அந்த தேவனை சார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி இருக்கலாம். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய காரியம்,
இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அவர் உன்னை தாங்கி ஏந்தி உன்னை தப்புவிக்கும்படியாக அவர் உன்னோடு கூட கடந்து வரும்படியாக விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்க போகிறது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில அவர் உன்னுடைய தாயின் கருவிலிருந்து உன்னை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு ஆண்டவர் இம்மட்டுமாய் உன்னை நடத்தி வரும்படியாக அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகனே மகளே, நீ கலங்காதே. இந்த ஆண்டிலே நான் உன் மூலமாய் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் பெரியதாய் இருக்கிறது. புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். நீ இழந்ததை திரும்ப தரப்போகிறேன். உன்னை எடுத்து கட்டும்படியாக இந்த ஆண்டிலே நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். உன்னை தாங்கி ஏந்தி உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்க அந்த தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உடைய கரத்துல, ஆண்டவரே இந்த ஆண்டுல சுவாமி எங்களை நான் உங்க ஒரு விசை கூட உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆண்டு கொள்வீராக. உடைய வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட நிரப்பும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டிலும் சுவாமி நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தை எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் நீர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில நீர் வாரும் சுவாமி. ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில நீர் தொடுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ மாற்றுவீராக, கர்த்தர்களை தாங்குவீராக. ஆண்டவரே உடைய பாரங்களை சுமப்பீராக, பாரங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீ ஆண்டவரே அப்பா தப்புவிக்கும்படியாக, இவளுக்கு ஜெயம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக சுவாமி. இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு தாய் ஆண்டவரே தன் பாலகனுக்கு செயல்படுவதை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்தி செல்வதை போல நீர் கூட இருந்து சுவாமி நீர் செயல்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய மக்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாமி பிள்ளைகள் குடும்பங்களில் கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவையோடு கூட இந்த நாள்ல வந்திருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வேளையில கூடப்பா இந்த ஆண்டு முழுவதுமாக தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வல்லமை உங்களுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கற்றுக் கற்பித்தாரோம். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் சுவாமி எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே இவளோடு கூட நீர் இவளை தப்புவித்து ஏந்தி சுமந்து நீர் ஜெயம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இவளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.